நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Algates. Algates. இதை உண்மையிலே பண்ணது இன்பாவும் மதனும் தான்டா. எனக்கே அவனுக்கு மேலே தான் சந்தேகம். நான் 4 நாளைக்கு முன்னாடி கேட்டப்பவே திருன்னு முடிச்சாங்க. அதுக்குள்ள வாசவத்தை கெடுத்துட்டான். எனக்கு நல்லா தெரியும் இதை பண்ணது. சக்தி, தயவுசெய்து அமைதியா இருக்கியா? டேய், நான் சொல்றது நீ நம்பலையா? எதனா நம்ம சொல்ற பயமுறா. அப்புறம் ஏன்டா செவுத்துல எழுதுனாங்க? நீ அவங்களை துணி இல்லாம ஓட விட்டல, அந்த கோவத்துல தான் இப்படி பண்ணிருக்கானுங்க. இங்கதான் நீ தப்பு பண்ற. இப்படி ஒரு காரணம் இருக்கிறதால படியை ஈஸியா அவங்க மேல போட்டுடலான்னு கார்த்தி அவங்க பசங்க தான் சேர்ந்து பண்றானுங்க. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலடா. எனக்கு புரியாது இருக்கட்டும், முதல்ல நீ ஒழுங்கா புரிஞ்சுக்கோ, வளராத. சரி, நான் ஏன் மதன் இன்பாமல தேவையில்லாம பழி சொல்லணும்? பர்சனலா அவங்களுக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. கரஸ் வீட்டுக்கு அன்னைக்கு பார்ட்டிக்கு வந்தது யார் யாரு? ஏய், தயவுசெய்து நிறுத்துறியா? நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன். நீ எதுவும் எனக்கு சொல்ல தேவையில்ல. இந்த பிரச்சனை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். அல்கேட்ஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேட்குறியா? சொல்லு. செவுத்துல இருந்து யாரோ, அதை விடு. யாரோலாம் இல்ல, கார்த்தி அவங்க பசங்க தான் எழுதுறானுங்க. சரிடா, அவங்க தான், விடு. அன்னைக்கு பார்ட்டியில ஹரிணி ட்ரெஸ் மாத்துறப்ப யாரோ எட்டி பார்த்ததா சொன்னால, அது காத்தாடி தானே அவ பார்த்தலாமா? கோச்சிக்காத. நான் ஏன் கேட்குறேன்னா, வேற யாரோ பார்த்துட்டு இருந்துட்டு அந்த பக்கம் காத்தாடி வந்ததை பார்த்து ஹரிணி தப்பா நினைச்சிருந்தானா? எனக்கு ஒண்ணு புரியல. நீனா அவங்களா? எதுக்கு நீ அவங்களுக்காக இவ்வளவு வாதாடுற? ஏய் இல்லடா. ஏய், என்ன இல்ல? நித்ரா, நான் சும்மா என் கூட இருக்கிற மாதிரி இருந்துட்டு அவங்களுக்கு ஒத்து ஊதுறியா? கண்டிப்பா இல்ல. நீ தானே பார்ட்டிக்கு வந்த. அவன் தானே பாத்ரூம் வருதுன்னு பின்னாடியே போனா. அவனை விட்டா வேற யார் பார்த்திருக்க முடியும்? ஏன்டா அவனுங்களை காப்பாத்துறோம் நீயும் போய் சொல்ற? ஏய், நான் போய் சொல்றேனா? என்னடா அல்கேட்ஸ்? என்னப்பா, ஒரு வார்த்தை கூப்பிட்டுக்கலாம்ல? பாத்துப்பா, பாத்து எந்திரி. அடிபட்டுருச்சா? பாத்து மெதுவா எந்திரி. படுத்துக்கோங்கப்பா. அம்மா எங்கப்பா? கோயிலுக்கு போயிருக்கிறாங்கப்பா. ரொம்ப வலிக்குதாப்பா? ஆமா சரவணா, வலிக்குதுப்பா. பா, ஏன்பா ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்லப்பா? உங்களை எல்லாம் எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னு தான் கூப்பிடலப்பா. ஏன்பா, இதுல என்னப்பா கஷ்டம் இருக்கு? நான் சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க என்ன பார்க்கல? டாக்டர் வேற காலை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. எதுனா ஒன்று ஆச்சுன்னா என்னப்பா பண்ணுவீங்க? நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே படுத்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் பாரமாக இருக்க போறேன்னு தெரியல. பா, ஏன்பா இப்படி பேசுறீங்க? நீ என்ன இப்படியே இருக்க போறீங்க? டாக்டர் கொஞ்ச நாள் எழுந்து நடக்கலான்னு சொல்லியிருக்காரு.
அப்புறம் எல்லாம் சரியாயிடும்பா. சரவணா, உங்க அம்மாவுக்கு சமாதானம் சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்லாதப்பா. இப்படி மனசு நோகாம பேசுற உன்ன மாதிரி பிள்ளைய கஷ்டப்படுத்தின பாரு, அதுக்கு அந்த ஆண்டவனா பார்த்து கொடுத்த தண்டனை தான்ப்பா இது. பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க படுங்க, ரெஸ்ட் எடுங்கப்பா. சரவணா, பா காலு உள்ள ஏதோ குடையிற மாதிரி இருக்குப்பா, வலி தாங்க முடியல. பா இது பெயின் கில்லர் மாத்திரை கொடுப்பா. சாப்பிடுங்க. பா மெதுவா வந்துருங்கப்பா, பார்த்து இந்தாங்கப்பா. நல்லா தூங்குங்கப்பா. சரவணா, பா அப்பா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமாப்பா? கேளுங்கப்பா. நீ இப்படி பக்கத்திலே இருக்கிறது எனக்கு ஆறுதலாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குப்பா. பா நான் எப்பயுமே உங்க கூட தான் இருப்பேன். சரவணா, பா வெளியில யாரோ கூப்பிடுறாங்க, நான் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பாருப்பா. சார் வாங்க என்னப்பா சார். சரவணா, அப்பா நல்லா இருக்காரா? இப்ப பரவாயில்ல சார், மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறாரா? சாப்பிட்றாரு சார். நீங்க உட்காருங்க. வாப்பா. என்னப்பா மூர்த்தி, எப்படி இருக்க? தூங்கிக்கிட்டு இருந்த உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா படுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அங்கிள் உடம்பு எப்படி இருக்கு அங்கிள்? இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லம்மா, வலிதான் அதிகமா இருக்கு. ஆனா சரவண பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறதுனால ஒன்னும் தெரியலம்மா. மூர்த்தி, மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காதப்பா. நடக்கணும் விதி இருந்தா நடந்துதான்ப்பா தீரும். இதுவும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கப்பா. இந்த ஆக்சிடென்ட்னால தான் அப்பா அம்மாவும் ஒண்ணு சேர்ந்துருக்கீங்க. அப்பா இப்ப ஏன் முடிஞ்சதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? வந்த வேலையை மட்டும் பாருங்க. சரிம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, சார் ஆஸ்பத்திரிக்கு நிறைய செலவு பண்ணிருப்பா. இந்தாப்பா புடிப்பா. ஏன்பா தயங்குற? புடிப்பா. இல்ல சார், இதெல்லாம் எனக்கு வேணாம் சார். அப்பா கொடுங்கப்பா, இவன் அப்படிதான் சொல்வான். இல்ல திவ்யா, இந்த காசு தேவையில்லை. எங்க அப்பாவை நானே பாத்துக்கிறேன். சரவணா, நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா தான். இதையே நீ கடனா நினைக்கிற? இது நான் உங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பா. சார் நான் அப்படி சொல்லல சார். உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களாம் எங்க வீட்டுக்கு வரதே பெருசு. எங்களுக்கு இதுவே போதும். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஏ மூர்த்தி, நீயாச்சும் சொல்ல வேண்டியதானப்பா? நான் என்னப்பா சொல்றது? அதான் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் என் புள்ள சரவணனே சொல்லிட்டானே. அப்பனுக்கு ஏத்த புள்ள. சரிப்பா மூர்த்தி, நான் கிளம்புறேன்ப்பா. சரிப்பா. சரவணா, வேற எதுனாலும் தயங்காம எனக்கு கால் பண்ணு. நான் சரிங்க உனக்கு உதவி சார். செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா சார். கரெக்டா? பாய் சார். வரேன்ப்பா மூர்த்தி. வாப்பா. பா போய் அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சிட்டு வா. வந்துடுவேன். சரவணா, பா சரவணா, அவங்க கிட்ட எங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னியப்பா. அப்பா மேல உனக்கு அவ்வளவு பாசமா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. பா நீங்க எல்லாத்தீங்கப்பா. நிலா, என்ன பண்றது? எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. நாளுக்கு நாள் பிரச்சனை பெருசாயிட்டே போகுது. தப்பே
பண்ணாம இங்க அடிச்சுக்கிட்டு சாகுறது நினைச்சாதான் பயமா இருக்குல்ல லட்டு. இதை காத்தாடி பண்ணியிருக்க மாட்டான்னு ஆல்கேட்ஸ்க்கு எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். அவன் தான் யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டானே. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஹரிணியை விரும்புறான். அவ சொன்னாதான் கேட்பான். அதுக்குன்னு ஹரிணி கிட்ட போய் காத்தாடி என்ன பார்க்கல நான் கிட்ட சொல்றியா? அதுக்கு என்னதான் வழி? அக்கா விட்டு பேச சொல்லலாமா? அவன் அதை கேட்பானான்னு தெரியலையே. எனக்கும் அது தெரியல. சரி ஒரு ட்ரை. அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு தனியா பேசி பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதானே வீட்டுக்கு, இங்க எங்கேயாவது தனியா பேசலாம்ல. நம்ம காலேஜ்லயா? அது சரி. நால்கேட்ஸ் தனியா பேசுறது நம்ம பசங்க பார்த்தாங்க, அவ்வளவுதான். நால்கேட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணு கற்பனை பண்ணிட்டு பிரச்சனை இன்னும் பெருசாக்குவாங்க. இப்ப இருக்க பிரச்சனைக்கு இது தேவையா? ரிப்போர்ட்டருக்கு சொன்னது சிவாஜி, சுவத்துல எழுதி போட்டது மதனும் இன்பாவும். அப்ப வீட்டுல ட்ரெஸ் மாத்திரப்ப பார்த்தது யாரு? அது மட்டும் தெரிஞ்சிச்சு, இந்த பிரச்சனையே ஓவர். கண்டிப்பா தெரியும். ஆல்கேட்ஸ் கொஞ்சம் கூலானாலே போதும், கண்டிப்பா தெரிஞ்சிடும். இந்த விஷயத்த கார்த்தியும் பசங்களும் தான் பண்ணிருக்காங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அதனாலதான் யார் தப்பு பண்ணிருக்கான்னு அவனால யோசிக்கவே முடியல. அவனுக்கு மட்டும் அதை பண்ணது கார்த்தியும் பசங்களும் இல்லைன்னு புரிய வச்சுட்டாலே போதும் லட்டு. இதை யார் பண்ணாங்கிறது அவனே கண்டுபிடிச்சிருவான். நீ சொல்றதுதான் கரெக்ட். வா, அவன் எங்க இருக்கான்னு பார்த்தா அவனோட அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். அப்பாயின்மெண்ட்? போ. அது பாருடி நெட்டக்காலாம். சும்மா இரு. ஆல்கேட்ஸ் ஒரு நிமிஷம். ஆல்கேட்ஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இங்க இல்ல, எங்க வீட்ல. எதை பத்தி? அதான் நாளைக்கு பேசலாம்னு சொன்னல, வர முடியுமா? ரொம்ப யோசிக்காதப்பா. ரொம்ப நேரம் கூட தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர். இல்ல, நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ப்ளீஸ் ஆல்கேட்ஸ், நான் பேசணும். நீ எந்த டைம் சொன்னாலும் எனக்கு ஓகே. அங்க கூப்பிட்டு இதெல்லாம் பசங்க பண்ணல, அவனுக்கு ரொம்ப நல்லவனுங்க வல்லவனுங்கன்னு பேசிட்டு இருந்தா எனக்கு கெட்ட கோவம் வரும். அதை பத்தி பேசுறதா இருந்தா இங்கேயே பேசிருங்க. இல்ல இல்ல, இதை பத்தி இல்ல, வேற விஷயம் தான். சரி, ஓகே, நாளைக்கு ஈவினிங் வரேன். ரொம்ப தேங்க்ஸ். பை பை. என்னடி இவன் இப்பவே எப்படி பேசுறான்? அவனுக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்க போற? தெரியல. ஆல்கேட்ஸ், என்ன இவ்வளவு தூரம்? ஏதாவது பர்சனலா பேசணுமா? ஆமா, பர்சனலா தான் பேசணும். யார்கிட்ட? நிலா வர சொல்லியிருந்தா. அவ எதுக்கு உன்கிட்ட பர்சனலா பேசணும்? அது அவளை கேட்டாதான் தெரியும். அவ இவனு பேசுறான் பாரு, லூசு. சரி, வா உள்ள. தண்ணி சில்லுன்னு. கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம எப்படி உட்கார்ந்துருக்கான் பாரு. இவனை எதுக்கு வீட்டுக்கு வர சொன்னா? இந்தா. சில்லுனே இல்ல. அதான் இருக்கு. நிலா எங்க? கொஞ்சம் வெளியில போயிருக்கா. நான் தான் ஈவினிங் வரேன்னு சொல்லிதானே, எங்க போனா? தெரியல. ஏதோ பர்சனலா பேசணும், ஆனா என்ன விஷயம் சொல்லல. என்ன விஷயமா இருக்கும்? பசங்களோட காலேஜ் கேம்பஸ்குள்ள சண்டை போடுறல்ல, அத பண்ணாதேன்னு சொல்லவா இருக்கும். வேற என்ன சொல்ல போறா? இல்லையே, நேத்து அந்த விஷயமான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னாலே. சரி, வெயிட் பண்ணு.
எங்க இருக்க? வந்துட்டே இருக்கேன். என்ன விஷயம்? அல்கேட்ஸ வர சொன்னியா? ஐயோ ஆமாக்கா, வந்துட்டானா? ஆமா. அவனை எதுக்கு வீட்டுக்கு வர சொன்ன? ஏதோ பர்சனலா பேசணும்னு சொன்னியாமே, அவங்கிட்ட என்ன பர்சனல்? வேற என்னக்கா, சண்டை போடாதன்னு சொல்லதான். சரி சீக்கிரம் வா. ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க போனா இவன்? இங்கதானே இருந்தான். அல்கேட்ஸ், அல்கேட்ஸ். நான் மாடியில இருக்கேன். நிலா வந்தா சொல்லுங்க. அன்னைக்கு மாடியில தானே ட்ரெஸ் மாற்ற வந்தா. இந்த ஒரு மாற்றம் இருக்கும். இந்த ஜன்னல் தான் இப்படி பார்த்தானோ. வரேன்னு சொல்லிட்டு எங்க போனா? எடுக்க மாட்டா. பேசாம கிளம்பிடலாமா? கிளம்புவோம். Hey! 2 minutes. நான் refresh ஆயிட்டு change பண்ணிட்டு வந்துடுறேன்.